ரோமர் 8:31. ரோமர் 8:31. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல கேள்வி. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆங்கிலத்திலே, இஃப் காட் பி ஃபார் அஸ், ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ்? எனக்கு இந்த கேள்வி பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேள்வி. ரொம்ப நேரம் இதில் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் மெடிடேஷனில். அதை எப்படி நான் வாசிப்பேன் தெரியுமா? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். சரி, சொல்லுங்க. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஐயோ, அழுத்தம் கொடுக்கலையே. நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு அழுத்துங்க. விரோதமாய் இருப்பவன் யார்? அடுத்தது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அதை ரைஸ் பண்ணணும். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கஷ்டப்படுறீங்க. நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God be for us, who can be against us? If God be for us, who can be against us? If God be for us, who can be against us? If God be for us, who can be against us? நான் என்ன சொல்றேன்னா, நம்மெல்லாம் the verbal inspiration of the scripture நம்ம விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையில் ஒன்றொன்றும் அவை புடமிடப்பட்டவை, ஒவ்வொன்றுக்குள்ளையும் ஆவியாயும் ஜீவனுமாயும் அதை நிறைந்திருக்கிறது என்கிறதுனால நம்ம இப்படி வார்த்தையை எடுத்து அப்படியே பிச்சு நம்ம சாப்பிடணும். அப்போ தான் நம்ம நல்ல ஒரு திடகார்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் மாற முடியும். இந்த ரோமர் 8 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எதுக்காக நம்ம இப்படி நம்ம தேவன் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யாருன்னு இருக்குது. 28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம். இந்த வசனத்தை எப்போ சொல்லுவோம் தெரியுமா? ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வழியாக நம்ம போகும்போது, அல்லது ஒரு வியாதி வந்துடுச்சுது, அல்லது ஒரு பெரிய இழப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மற்றவங்க சொல்லுவாங்க, பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க சிஸ்டர், எல்லாம் நல்லதுக்கு தான், கர்த்தர் எல்லாத்தையும் நன்மைக்காக நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது சரிதான். பட் அது அல்ல இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான குறிப்பு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அது என்ன நன்மை தெரியுமா? வசனத்தை பாருங்க, அடுத்த வசனத்திலே இருக்கு. எப்பவுமே ஒரு வசனத்தை விளங்கி கொள்ள வேண்டுமானால் அதற்கு மேலுள்ள சில வசனங்களையும் கீழ் வரும் சில வசனங்களையும் நம்ம வாசித்து பார்க்க வேண்டும். அதுதான் வசனத்தை சூழமைவிலே கற்றுக்கொள்வது. That is what is meant by understanding a text in its context. If you take a text out of context, it becomes a pretext. ஏதாவது ஒரு வசனத்தை சூழமை விட்டு வெளியே எடுத்தால் அது வசனம் வினோதமாகிவிடும். ஆனால் அந்த வசனத்தை அந்த சூழமையிலே வைத்து நாம் வியாக்கியானித்தால் தான் அதனுடைய சத்தியம் தெளிவாகும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அது என்ன நன்மை? 29 வசனத்தில் இருக்கு. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறதற்கு முன்குறித்திருக்கிறார். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா காரியங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன, நன்மை என்ன? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் என்பதே. So whatever God allows in our life, please understand, whatever God allows in our life, the ultimate purpose, I'm not talking about the immediate benefits, I'm talking about the ultimate purpose. The ultimate purpose is that we may become like the Lord Jesus Christ, become like the image of the Lord Jesus Christ. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்முடைய வாழ்க்கையில் பதில் கிடைக்காத அநேக கேள்விகளுக்கு இங்கே பதில் கிடைச்சிரும். எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்குனாங்க, என்ன நன்மை, அதுக்கு பிறகு இந்த தீமை தான் வந்திருக்குது, இதுக்கு பிறகு அடுத்த தீமை வந்திருக்குது, ஓஹோ ஒரு சிலருக்கு நடக்கும் போல செய்கிறது நமக்கு இப்படி நம்ம ஒரு டிசல்யூஷன், ஒரு ஏமாற்றத்துக்குள்ள ஆயிரும்.
ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ, வியாதியோ துன்பமோ, வளமோ அல்லது வறுமையோ எதுவாக இருந்தாலும், எந்த இக்கட்டின் வழியாக போனாலும், தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமோ எந்த நன்மை? அவருடைய குமாரனுடைய சாயலை போல மாத்துறது தான் ஆண்டவருடைய ஒரே நோக்கம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய நன்மை. ஆனால் இப்படி ஆண்டவர் நமக்கு செய்யறதற்கு ஒரு சத்ரு எதிராக இருக்கிறான். அவன் என்ன செய்வான்னு சொன்னால், ராத்திரி பகலாக நமக்கு விரோதமாக அவன் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். பகலா the accuser will be raising accusations and charges against God's people. ஆனால் ஆண்டவர் 33 வசனத்தில் சொல்றாரு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். அதே சமயத்தில் அடுத்த வசனம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே இருக்கிறவர், அவரே வேண்டுதல் செய்கிறவர் என்று இருக்கிறார். அடிக்கடி நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், குற்ற உணர்வு. நான் பாவ உணர்வை பற்றி சொல்லலை, குற்ற உணர்வு. பாவ உணர்வுன்னு சொன்னால் கன்விக்ஷன், குற்ற உணர்வுன்னு சொன்னால் கண்டம்னேஷன். அதை விளக்கி சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 2 நபர்களை அவங்க முன்னால் நிறுத்துகிறேன். ஒன்று பேதுரு, அடுத்தது யூதாஸ். இந்த பேதுரு செய்த பாவத்தை விட யூதாஸினுடைய பாவம் மோசம்னு நான் சொல்ல மாட்டேன். பேதுருவின் பாவம் தான் யூதாஸின் பாவத்தை விட அதிக மோசமானது. யூதாஸ் எனக்கு அவரை தெரியும்னு சொன்னான், பேதுரு அவரை எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். நல்லா கவனிங்க, யூதாஸ் இயேசுவை எனக்கு தெரியும்னு சொன்னான், பேதுரு அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் சத்தியம் கூட பண்ணான். அப்போ அப்ஜெக்டிவாக பார்த்தா, இது யாருன்னு பார்க்காம பேதுரு செய்தது யூதாஸ் செய்தது, இந்த 2 குற்றங்களையும் பார்த்தா யூதாஸ் செய்தது தான், பேதுரு செய்தது தான் ரொம்ப படுமோசமான ஒரு காரியம். ஆனால் பேதுருவுக்கு வந்தது பாவ உணர்வு, யூதாஸுக்கு வந்தது குற்ற உணர்வு. நீங்கள் பாவ உணர்வு வந்தால் இயேசுவை திரும்பி பார்ப்பீர்கள், குற்ற உணர்வு வந்தால் ஆலயத்தை திரும்பி பார்த்து தூக்கு போட்டு சாவீர்கள். நல்லா கவனிச்சுங்க. One man turned to the Redeemer, the other man turned to the religion. ஸோ பிரியமானவர்களே, ஒரு நாளும் குற்ற உணர்வு உங்களுக்கு வர்றதுக்கு இடமே கொடுக்காதுங்க. ஏன்னு சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அது எஸ்டாப்ளிஷ் ஃபார் எவர். ஏன்னா அவன் உங்களுக்கு மேலே சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அங்கே மேலே போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், இங்கே நம்மகிட்ட சொல்லுவான், நீ பிரயோஜனம் இல்லை, நீ ரட்சிக்கப்படலைன்னு கூட நான் சொல்லிடுவான். அவன், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா இப்படி இருந்திருக்குமா, இப்படி நடந்திருக்குமா, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் உனக்கு இதில் இவ்வளோ பெரிய தோல்வி வந்திருக்குமான்னு சொல்லி கான்ஸ்டன்ட்டாக அவன் நம்மளை ஒரு கில்ட்டுக்குள்ளே நடத்திக்கிட்டே இருப்பான். Many Christians are going around and round in a guilt trip. இந்த குற்றுணர்வுலே சுற்றி சுற்றி அநேகர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன உணர்வுன்னு சொன்னால், பிசாசு கொடுக்குற குற்ற உணர்வுக்கு பலியாகாம வாழ்க்கையில் குறை இருக்குமானால் அதை ஆண்டவரிடத்திலே பாவ அறிக்கையை செய்ய வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனவே பிரியமானவர்களே, இன்று நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். எதற்காக உங்களுக்காக இருக்கிறார் தெரியுமா? உங்களை அவருடைய குமாரனை போல மாற்றுவதற்காக உங்களோடு இருக்கிறார். God is with me, God is for me, God is in me, God is before me, God is behind me, God is on my left and right, God is within me, and God is around me, and God is above me. உள்ளே வெளியே சுற்றிலும் இடதுபுறம் வலதுபுறம் முன்னும் பின்னும் மேலும் அவருடைய அடித்தளமாக கூட, அவருடைய அஸ்திபாரங்கள் கூட அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, அவர் என்னிலே துவங்கின நல்ல கிரியையே, அவர் உங்களிலே துவங்கின நல்ல கிரியை. என்ன நல்ல கிரியை? உங்களை வனைய ஆரம்பிச்சிட்டார். அவருடைய குமாரனை போல வனையார். அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டாக முடித்து தீர்ப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு உற்சாகத்துக்குள்ளே நம்ம எப்பவும் போனோம். ஸோ எப்போவாவது உங்களுக்கு ஒரு விதமான குற்ற உணர்வு வருமானால், ஒரு சோர்வு வருமானால், என்ன நம்ம இவ்வளோ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் இப்படித்தானே இருக்கிறோம் அப்படின்னு வருமானால், ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன்